உரையாற்றிய அருமை சகோதரர் குமார் அவர்களுக்கும் முன்னிலை வைத்திருக்கின்ற ஆர் பிரதீப், திரு ஏ முருகன், தலைமை பொறுப்பேற்கின்ற கேயு சகோதரர் தயானன், ஆர் பிளாக் பஞ்சாயத்து தலைவர், எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை பெரியவர் அகஸ்டின், அருமை சகோதரர் தயாசங்கர், அவங்க வரல, அவர் பேரும் சொல்லியே, பிரதீபா முன்னிலையில் இருக்கிறார். கடைசியாக நன்றி உரையாற்றுகின்ற ரமேஷ் பாபு அவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். ஏன் இரும்புறாரு அப்படின்னு கேட்டார். கோல்டு ஆகிட்டுக்குதுன்னு சொன்னேன். தலைவர் உடம்பு சரியாத கூட வந்து உங்களுக்காக பேசுகிறாரு. இல்லை கொஞ்சம் உடம்பே சரியில்லை, தலைவர் சாவர கட்டத்தில் இருக்கிறார். நானும் மனிதன் தானே, கோல்டாக இரும்பதான் செய்யும். அருமை தாயாருடைய ஆத்மா சாந்தி அடைய என் சார்பிலும் என்னுடைய கட்சியினுடைய லட்ச விருதர்களுடைய சார்பிலும் அந்த குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 85 ஆண்டு காலம் அந்த அம்மா வாழ்கிறாங்கனாக்கா அதனுடைய ஒழுக்க நெறியே சொல்லுது, ஒழுக்கத்தை சொல்லுது, அவ்வளோதான். அப்போ அவங்க நல்லவங்களாக இருந்துப்பாங்களா இல்லையா? ஆராய்ச்சியாக கிடையாது. நல்லவங்களாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அவன் பெற்ற பிள்ளைங்க அவ்வளோ வயசு வரைக்கும் அவளை அனாதி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விடாத வீட்டில் வச்சு சொல்லிட்டாங்க போகிறேன். அதுக்கு நன்றி சொல்லணும். இதான் குடும்பமே. எனக்கு முன்னால் பேசினவங்க தயாலெல்லாம் அரசியல் பேசிட்டாரு, எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்னு. அப்புறம் என் அருமை சகோதரர் கூட சொன்னார், லோன் வாங்காதீங்க அப்படி இப்படின்னு. நான் சொன்னால் நீங்கள் கோச்சுக்குவீங்க, அதனால் அவங்களே சொல்லிட்டேன்னு பேசாதுன்னு. ஆனால் நகஸ்டின்னு சொன்னார், அரசியல்னா என்ன, ஏன்னா காசு மேலே போகிறீங்கன்னாரு. இதை நான் சொன்னால் தான் எனக்கு வாயின்றாங்க. அதுதான் தயாலன் முன்னே சொன்னார், தலைவர் கொஞ்சம் கோபமாக பேசிடுவார். இதை தான் சொன்னேன் நானும். இப்போ அவங்க பேசும்போது கோவம்னு எடுத்துக்கல, நான் பேசும்போது கோவம்னு எப்படி எடுத்துக்கிறீங்க? அதனால் அதிகமாக புத்தி சொல்லி நான் ஒன்றும் யாரும் திருத்துற மாதிரி இல்லை. ஏன்னா யார் அது உபதேசம் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம உபதேசம் பேசணும். யார் கேட்க விருப்பம் இல்லை, நம்ம பேசினதுக்காக பிரயோஜனம் இருக்காது. இப்போ மருமகம் மாமியார் அதை பற்றி கூட சொன்னாங்க. அவங்க மருமகம் ரொம்ப அருமையாக பார்த்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகணும் என் பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு தாய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தேடி பிடிச்சி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்களாம். கல்யாணம்லாம் ஆகி வீட்டுக்கு வந்தோடனே மருமகம் சொல்கிறாலாம், ஆமாம் நீ வந்துட்ட, நான் எங்கேயோ ஒரு மூலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இதுதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் தேடின்னு இருந்தேன் அப்படின்னா. மருமகம் சொன்னாலாம், இப்போ தான் நான் வந்துட்டேன், இல்லை காசி ராமேஸ்வரம் எங்கன்னா போக வேண்டியது தானே, நீ ஏன் வந்து கேட்குற அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லையம்மா நான் போகலான்னு தான் எனக்கு என் பிள்ளைக்கு அதுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த பேர பிள்ளை கொஞ்சம் பார்த்துட்டு போகணுன்னாக்கா என் ஆத்மா சாந்தி அடையும், என் கட்டவே வந்துச்சான். சரி இதோ நியாயமாக தாங்குதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டு பேரனை பெற்றாங்களாம். இப்போ கேட்டாங்களாம், பேரனை தான் பெற்றுட்டுனேன், இப்போ கிளம்ப வேண்டியது தானே நாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லையம்மா அது வாய் நிறையா உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறத காது நிறையா கேட்டேனாக்கா எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அது பேசுகிற வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. சரி அதுவும் நியாயமாக தான் இருக்குது. என்ன இந்த பொம்பளை ஒத்துக்கினாங்க மருமகம். அது பேச ஆரம்பித்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பித்து பெரியவனாங்க. இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, கிளம்ப வேண்டியது தானே நாங்கள். இல்லையம்மா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டேனாக்கா எனக்கு என் பேர பிள்ளை கல்யாணம் ஆகிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆத்மா திருப்தியோடு நான் போயிடுவேம்மா, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் எனக்கு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிச்சான். சரி என்ன இவங்கெல்லாம் பேசும்போது நாய் குலைக்கல, ஆனால் நான் பேசும்போது குலைக்குது பாரு. நாய் கூட பிடிக்கல போல இருக்குது என்ன. அதனால சரி கல்யாணம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பையன் ஸ்கூலெல்லாம் படித்து முடிச்சுட்டு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு உடனே மருமகம் வந்தான். இப்போ சொல்கிறாங்க மருமகம், எல்லாம் நீ கேட்டதுக்கெல்லாம் நான் ஒத்து வந்தேன், இப்போது நீ கிளம்பலாம், கல்யாணம் தான் பண்ணி பார்த்துட்டல பேரனுக்கு அப்படின்னு. அந்த அம்மா மூட்டுக்கிட்டெல்லாம் கட்டிக்கினேன், ஏம்மா என் துணிமணியெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கினேன், நீயே உன் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோ நாங்களாம். ஏன்னா நம்ம 2 பேரும் போகலாம், அப்போ உன் மருமகம் வந்துட்டா இல்லையா, உனக்கு என்ன வேலை இருக்குதுங்க நாங்களாம். நியாயம் தானே? நீ மருமகம் வந்துருப்போது நான் போயிட்டு வந்தேன், இப்போ உன் மருமகம் வந்துட்டு பிறகு நீ கூட வரணுமா இல்லையா, 2 பேரும் போகலாம்லாம். அப்போ தான் யோசித்து பார்த்தாலாம் மருமகம். அதனால் மாமியார்களை யாரும் இக்னோர் பண்ணாதீங்க தாயே. ஏன்னா நீயும் ஒரு நாளைக்கு மாமியார் ஆக போகிற, உனக்கு இந்த நிலைமை வரக்கூடாது.
இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு மேலே நம்ம என்ன உபதேசம் பண்ண முடியும்? கடன் வாங்கிறது ரொம்ப தொல்லை. கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்க வேந்தன். தலை குறிஞ்சின்னு கீழே போகும்போதும் ராவணன் எப்படி வேதனைப்பட்டிருப்பான்னு சொன்னால் கம்பர் எழுதுறான், கடன் பட்ட நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன். அப்போ கடன்ன்றது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு கவலைன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளாம் முன்னால் மைனிங்கில் ஒரு 40 years 50 yearsக்கு முன்னால் பிஎஃப் லோன் வாங்குவாங்க, ஒரு 100 200 அவ்வளோதான் வாங்குவோம் இல்லையா? இப்போ தாராளமாக தைரியமாக வாங்குறீங்க இல்லையா? மாதிரி கொடுக்கூடாதுன்னு நினச்சின்னு வாங்குறீங்களா, இல்லை கொடுத்துட்டு செருப்படி பண்ணணும்னு வாங்குறீங்களா? அது உங்களை பொறுத்துது. அதுக்கு நான் உபதேசம் பண்ண முடியாது. ஆனால் யார் பணக்காரராக இருக்கிறாங்களோ அவன் நேர்மையாக சம்பாரிச்சதே கிடையாது. பணக்காரங்க யாரும் நேர்மையாக சம்பாரிச்சதே கிடையாது. அவன் பணக்காரனே ஆக முடியாது, அயோக்கியம் பண்ணி தான் ஆக முடியும். உங்களை ஏமாத்துறாங்க, சரி ஏமாறவங்களுக்கே ஏமாறு, அவங்களாம் அடிப்பட்டதானே திருந்து போகிறாங்க இல்லையா? ஒரு நாய் ஒரு அரச சபைக்கு வந்துச்சான். நாய் தலையில் அடிபட்டுக்குதான், ரத்தம் ஒழுவின்னுக்குது. அது ராஜா கொஞ்சம் நேர்மையானவர். ஏன்னா அந்த நாய் மந்திரி சபையில் நிற்கிது, தலையில் ரத்தம் ஒழுகுதுன்னு கேட்டாராம். நாய் பேசுமான்னு சொல்லக்கூடாது, கதைக்காக சொல்கிறேன். அப்போ அந்த ராஜா அந்த நாயை கேட்டாராம், என்ன விஷயம், எதுக்காக நீ தலையில் இவ்வளோ ரத்தம் வருதுன்னு. இல்லையா, நான் போயிட்டு இருந்தேன், ஒரு பெரிய ஞானி வழியில் நான் கையில் ஒரு குச்சி எடுத்துக்கினேன். அவன் என் தலையில் ஒரே அடி அடித்தான், என் தலையெல்லாம் ஒழிஞ்சிட்டு ரத்தமாக வருது அப்படின்னா. கூட்டின அந்த ஆளுன்னு சொன்னாங்கண்ணா. அவர் ஒரு செல்வந்தர் ஞானி. இந்த நாய் சொல்கிறது உண்மையா, நீ செய்தது உண்மையான்னு. அவர் சொன்னார், நான் நடந்து வரும்போது குறுக்கோ நிலமாக போயிட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதனால் ஒரு அடி அடித்தேன், அதனால் தலையில் ரத்தம் வந்துடுச்சு, இது உண்மை. நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன் ராஜா, நான் செய்தது தப்பு தான் ஒத்துக்கினாராம். சரி அப்படியே ஆகட்டும். இப்போ இந்த நாயை கேட்குறாராம், என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லுன்னு. இப்போ நாய் என்ன சொல்லும், ராஜா இவர் ஒன்றும் தண்டிக்காதீங்க, இவரை கோவில் தர்மகர்த்தா ஆக்கிடு, கோயிலில் ஒரு தர்மகர்த்தா ஆக்கிடுன்னு. ஏன்னா அப்போ அந்த நாயை அடிபட்டு கூட கோயிலில் தர்மகர்த்தா ஆக்குன்னு சொல்லுத, எதுக்காக இவரை தர்மகர்த்தா ஆக்கணும்னாங்களாம். தர்மகர்த்தா ஆகிட்டாருனாக்கா என்ன தான் ஆனஸ்ட் இருந்தால் கூட கொஞ்சம் கொள்ளடிச்சு தான் தீருவார் இவரை. அதனால் திட்டு தொழில் இருக்க தான் செய்யும், அதனால் இவர் தர்மகர்த்தா ஆக்கிட்டுன்னா. மறுபடியும் கேட்டாராம், ஏன் சொல்கிறேன் நீன்னு. நான் கோயில் பூஜாரியாக இருந்த தர்மகர்த்தா கிட்ட நகையெல்லாம் திருடிட்டான், நான் திருடல, என்கிட்ட கொடுத்தான், அதை வாங்கி நான் எடுத்துன்னு போய் மூட்டையை எடுத்துன்னு போனேன், திருந்தன்மா அவன் தான் தர்மகர்த்தா, ஆனால் நான் மூட்டையை தூக்கின்னு போனேன் அப்படின்னா. அந்த பாவத்துக்காக தான் இந்த ஜென்மத்தில் நான் நாயாக பிறந்துக்கிறேன், அதனால் இவர் தர்மகர்த்தா ஆக்கிட்டேன்னா அடுத்த ஜென்மத்தில் இவன் நாயாக பிறக்குவான், என்ன மாதிரி எங்கே நான் வாழாட்டு போனால் இவன் தலையில் அடிப்படுவான், அதுக்கு இவன் ஆக்கிடுச்சான். சொல்லிட்டு வெளியே வந்தோடனே இன்னொரு நாய் இதோ கத்தி நினச்சான், அந்த மாதிரி ஒரு நாய். அது கேட்டான், என்ன நடந்துச்சு, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு. நீ அவன் கொள்ளடிச்சதை எடுத்துன்னு வந்ததுக்கே நீ அடுத்த பிரிவில் நாய் ஆகிட்ட, இப்போ அதனால் என்ன உனக்கு? நான் இல்லை இந்த கொள்ளடிச்ச தர்மகர்த்தாங்கிறான் பார், அவன் மாத்திரம் எனக்கு தெரிஞ்சானாக்கா கட்சி கொதிரிடுவேன்னுச்சான் இந்த நாய்கிட்ட. அப்போ இந்த நாய் சொல்லிச்சான், அவனை நீ கொதிர முடியாத, அவனை திருப்பி உனக்கு கடிச்சிடுவானு அப்படின்ச்சான். அது எப்படி உனக்கு தெரியாண்ணா, அந்த தர்மகர்த்தாவே நான் தான் இப்போ நாயாகிறேன், அந்த தர்மகர்த்தாவை நான் தான் உன் பக்கத்தில் இருக்கிறது, அதில் நீ கடிச்சா நானும் கடிக்குவேன்ச்சான். அந்த மாதிரி நம்ம ஊரில் அந்த அக்காவுக்கு 500 ரூபா கிடச்சிச்சு, அவங்க வீட்டுக்கு 500 ரூபா கிடைக்கல, அவங்க வீட்டுக்கு 1000 ரூபா கிடைக்கலன்னு இப்படி நம்மளே ஒருத்தர் மாற்றி நினச்சி ஓட்டு போட்டு ஊரை ஏமாற்றிட்டோம். ஊர் ஒன்றும் கெட்டு போகல, அதே மண் தான், அதே தெய்வீக மண் தான். 40 வருஷத்துக்கு முன்னே இருந்த தாய்மார்களுடைய கொள்கைகள் இல்லை. இப்போ இருக்கிற வாலிபர்களும் தாய்மார்களும் கொள்கையை மறக்கிறாங்க. அந்த மறந்தனால தான் அந்த மண் மேலே பற்று இல்லை. மண் மேலே பற்று வைக்கணும், இல்லை மொழி மேலே பற்று வைக்கணும், இல்லை ஜாதி மேலே பற்று வைக்கணும். நம்மளுக்கு 3லையும் பற்று இல்லைன்னா எப்படி இந்த ஊர் முன்னேறும்? இப்போ தொழிலாளி கூட பாவம், நீ கொடுக்குறிய அதில் தயால் இந்த 50 கோடின்னு இப்போ மைனிங்கில் 50 கோடி வரும். என்னை இவங்க சும்மா 3 முறை 4 முறை தோக்கடிச்சு எலெக்ட் பண்ணிட்டு இருந்தாக்கா என்னுடைய கான்டாக்டில் 50 கோடி ரூபாய் சும்மா டொனேஷன் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன்.
50 கோடி வாங்கி கொடுத்துட்டு அந்த 13,000 ஏக்கர்ஸில் 2,000 ஏக்கர் கொடுறான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் கட்டலான்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. யார் யார் கைவிடப்பட்ட தாய்மார்களோ, யார் வீட்டில் மனசு நிம்மதியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ் கட்டிகிட்டு இருப்பேன். அதில் 10,000 பேருக்கு வேலையும் கிடச்சிருக்கும். சந்தோஷமாக வாழுங்க, இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இது செய்கிறதுக்கு என்ன வச்சு தான் நான் என் தம்பிக்கிட்ட எல்லாம் பிளான் பண்ணி சொல்லியிருந்தேன். ட்ரஸ்ட்டும் பண்ணி வச்சுருந்தேன். மக்கள் சரி, நீ வெறும் 50 கோடிக்கு கெஞ்சினுக்கிற, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறான், ஸ்டேட் கவர்மெண்ட்டை கொடுக்குறான், நான் கையேந்தி அவங்கட்டினா என் ஊருக்கு இது கொடு அப்படின்னு கேட்டாக்கா அசோக் என்ன 3 முறை இட்டுன்னு வந்தேன். 40,000 கோடி காரிடார் போட்டார், 50 கோடி கொடுக்க மாட்டாரா? அவரை மாதிரி எத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க எனக்கு, கொடுக்க மாட்டாங்களா? ஆனால் நீங்கள் விசுவாசம் இல்லாதவங்க. இவ்வளோ பணத்தை நான் சேர்த்து கொள்ளடிக்கலாமே, இவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சுக்கின்னு நான் என்ன பண்ண போகிறேன் அது சொல்லுங்கள். கோடி கோடியாக நான் சம்பாரிச்சுட்டு இருந்தேன்னாக்கா எங்கள் அம்மா கடிச்சிருப்பாளா, எங்கள் அக்கா கடிச்சிருப்பாளா, என் தம்பி கடிச்சிருப்பானா? நான் அப்போவே யோசித்தேன், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் குடும்பத்துக்கு. அதுக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணி மேலே வரணும், அதுக்கு மேலே நீ உழைச்சி மேலே வரணும். நான் உங்களை எவ்வளோ தூரம் வைக்கணுமோ கடன் வாங்காத உங்களை வச்சுக்கிறேன் பார். 4 பொட்ட பசங்க 3 ஆம்பளை பசங்க. அம்மா புத்திசாலியோட என்னை உஷாராக வச்சுக்கினான். அவன் ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணல? அவன் புத்திசாலி. இவன் கல்யாணம் பண்ண போயிட்டான்னாக்கா 4 பொட்ட பசங்களை வச்சுக்கிறானே, அவங்க கரை சேர மாட்டாங்களே, ஏழையாக போயிடுவாங்களேன்னு உஷாராக என்னை வச்சு பம்பர் மாதிரி சூட்டினே இருந்தான். எல்லா கச்சத்தில் கார், எல்லாருக்கும் பங்களோ, பிரசாதம் தெரியும், எல்லாருக்கும் லக்ஸுரி, எல்லாருக்கும் டெபாசிட். இன்றைக்கி 42 வயசு ஆகும்போது என் கடைசியில் என் தங்கச்சி கல்யாணம் லக்ஸூரியாக பண்ணேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா உட்காந்துட்டு என்னம்மா ஏம்மா டல்லாக கிடைக்குன்னு கேட்டால் எங்கள் அம்மா பதில் போகிறேன்னா கில்லேடி, இந்த பெரியவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னாக்கா அதை 30 வயசில் நினைக்க வேண்டியது தானே, வாலிப வயசில் நினைக்க வேண்டியது தானே, வேலை வெட்டி இல்லாத இருந்தேன், டிராஃபிக் சூப்ரண்டாக இல்லை, சினிமாவில் ஆக்ட் பண்ணியிருந்தேன்ல, வானான்னு சொன்னேன்ல, ஐபிஎல் செய்யும் போது ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணல, அப்போ செய்ய வேண்டியது தானே. கோட்டீஸ்வரிங்க தானே என்ன லவ் பண்ணாங்க. அவங்க உஷாரு என்னை பகடக்காயை வச்சு தாயமாய் உருட்டிட்டு அவங்க பெத்த புள்ளிகளெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா கிட்ட நான் கோச்சிக்க முடியுமா? புத்திசாலி அம்மா, புத்திசாலி அம்மா. நீ ஒரே புள்ளி பெற்றிருந்தீனாக்கா இந்த நிலைமை வந்துருக்குமா? எப்படி அந்த காலத்தில் ஏழையாக இருந்தால் கூட 7, 8ன்னு பெற்றாங்க. அதில் அவங்க உஷாராக என்னை வளர்த்தாங்க. நான் என்ன பங்களாலே வளர்ந்தேன் தானே, லைனில் வளர்ந்தோம் தானே. படிப்புன்றது ஒன்று எனக்கு கொடுத்தா, படிக்கணும் இவன் இங்கே இருந்தால் கெட்டிடுவான்னு சொல்லிட்டு சென்னையில் அனுப்பி படிக்க வச்சா. அங்கே சேர்மன் ஆகி அங்கே ஆஃபீஸில் இருந்து அங்கே நான் எம்ஏ எம்ஃபில் பண்ணி 3 எம்ஏ படிக்க வச்சு, அதுக்கு மேலே உங்கள் அப்பாவுக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்குதுப்பா, நீ வேலையில் ஜாயின் பண்ணிடு, அப்புறம் தான் ஏர்போர்ட்டில் ஜாயின் பண்ண. அதை வச்சு ஒருத்தருக்கா அதை கரெக்டாக அந்த சக்கரத்தை சுற்றிட்டே போகிறோம். புத்திசாலி அம்மா தானே. அதுக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட சில நேரத்தில் சொல்லுவேன், மகாபாரதத்தில் வர குந்தியோடு நீ ரொம்ப புத்திசாலியை மாறுவேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, அவர் சாதனையோட தான் கரெக்டாக அவன் வேலையை காமிச்சா 5 பேர் பஞ்சபாண்டவர்களை வச்சுக்கின்னு 100 பேருக்கு துரியோதனங்களை ஓட்ட விட்டு கடைசியில் வனவாசம் தான் போனோம். அவ கூட ஒன்றும் ராணியாக உட்காரல. அந்த மாதிரி புத்திசாலியம்மா நீன்னு சொல்லுவேன். பெத்த தாயாக கூட உண்மையை தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா நீ மகா கேள்வி போய் எனக்கு தெரியும்னுவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக தான் அம்மாவுக்கும் மகனுக்குள்ள பாசம் வரும். அதனால் என்றைக்குமே எங்கள் அம்மா மேலே என்ன மரியாதைக்குதோ அதே தான் தங்கவயல் சாய்மாரம் மேலே எனக்கு மரியாதை. நீ எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி, நீ ஓட்டு போடலாலும் சரி, வருங்காலம் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமே தாயே. தமிழனுக்கு இடம் கிடைக்காதுங்க. இன்றைக்கி பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரலில் என்னென்ன பண்ணுகிறான்னு உங்களுக்கு தெரியாது. லேபர் ஆக்ட் 3 கூட 4 கூட வந்துக்கிறான். 12 மணி நேரம் நீ வேலை செய்யணும். 100 பேருக்கு மேலே இருந்தாக்கா நீ யூனியன் ஃபார்ம் பண்ணக்கூடாது. 130 குறைக்குவான். நீ கேள்வி கேட்க முடியாது. யூ வில் பி டிஸ்மிஸ்ட். எப்படி நீ போராட்டம் பண்ணுவேன்? 8 மணி நேரம் தான் எழுதி கொடுத்தாரு பாபா சாஹேப் அம்பேத்கர். அதை 12 மணி நேரம் ஆக்குறான், ப்ரைவேட்டு கொடுக்குறான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பிஜேபி வந்துச்சா காசு கொடுத்தானா ஓட்டு போட்டணும். அவன் சமத்துவ பற்றி ஒரு நாள் கூட நினைக்கவே மாட்டான். கலவரத்தை தூண்டி அதில் குளிர் காஞ்சி வாழணும் தான் பிஜேபி. படிக்கணும், அதான் பாபா சாஹேப் அம்பேத்கர். படி படி. நம்ம ஊரில் லீடர்கள் ஒன்றும் குறைச்சலே இல்லை. மூலிகை லீடர் இருக்கிறாங்க. படித்து லீடர் ஆகணும். 10 பேர் சேர்ந்து பாக்கெட்டில் காசு வச்சுன்னா அவன் லீடரா? அப்படி இருக்கக்கூடாது.
நீ சொல்கிற உபதேசம் ஒரு கால பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கணும். இவர் சொன்னார், போலீஸ்காரங்க ஒரு 6 மாதம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாக்கா கஞ்சாடிக்கு நல்லா ஓஞ்சிருவான். அவன் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இவன் எக்ஸிக்யூட்டிவ் மஃப்டி ரவுடி, ஒயிட் காலர் ரவுடி, நம்மளை போய் ரவுடின்னு சொல்கிறான். எப்படி நியாயம்? நம்ம புள்ளிங்க ஒழுங்காக தான் போலீஸ்காரன் ஏன் வரான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீ ஒழுக்கமாக இருந்தால் கூட ஏன்டா ஒழுக்கமாகறன்னு சொல்லி அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து காசு வாங்குவோம். ஊரே பிடிக்குது, நீ மட்டும் என்ன ஒழுங்காக போயின்னுக்கிற அப்படின்னு ஜெதா ஒரு கேஸை போட்டு அதை பெற்றோர்களுக்கு தொல்லை கொடுத்து காசு வாங்குறது அவனுடைய வேலை. அதை தடுக்கிறதுக்கு லீடருடைய வேலையாகணும். அந்த லீடர் நீ தேர்ந்தெடுக்காத போயிட்டு எத்தனை சாவாயிருக்கும் லைனில். எம்எல்ஏ வந்திருப்பாங்களா? சம்பிங் வந்திருப்பானா? சம்பிங் மூஞ்சி பார்த்து அவங்க அம்மா மூஞ்சி பார்த்துக்கிறீங்களா? இங்கே பாரு என் தாய்மாருங்க பிள்ளைங்க அழகு எப்படி இருக்குதுன்னு. கீழக்கா வைத்து இந்த பொம்பளைய கண்ணு மூடி தான் நம்ம ஓட்டு போட்டிங்களே மணி. சிந்திச்சு பாருங்க. என் கேஜிஎஃப்ல இல்லாத அழகு பொம்பளைங்களா? என் வாலிபன் எந்த ஊரெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஏர்போர்ட்டில், என் வாலிபன் ஸ்மார்ட்டாக இருக்குவான். நோ டவுட். அவனை வழிகாட்டுறதுக்கு தகுதியான ஆள் கிடைக்கல, அவன் தகுதியான ஆளை அவன் தேர்ந்தெடுத்துக்கல. அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றும் இந்த வீட்டில் மாற்றமே தேவையில்லை. நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கும். இப்போ வரப்போகிற முனிசிபாலிட்டிக்கு நம்ம நாகேஷன் கூட சொன்னார், முனிசிபாலிட்டி தலைவர் பிடிக்கணும். நான் பிடிக்கிறதில்ல, மக்கள் பிடிக்கணும். நான் எப்படி பிடிக்க முடியும்? கவுன்சிலராக நீக்குவாங்க, 500 ரூபா கொடுத்தாரு. இல்லைக்கா அவன் 500 ரூபா ஒரு புடவையும் கொடுத்தான். இப்படி தான் அவன் கேல்குலேஷனு. அதனால தான் இந்த ஊர் நாரின்னு இருக்குது. ஏன் இந்த ஊர் நாருதுன்னா திஸ் ஒன்லி ரீசன். கேஜிபில் பொண்ணு எடுக்கணும்னு யோசிக்கிறான். மற்ற ஊரில் போய் பொண்ணு எடுக்கணும், கேஜிபில் இருக்கிற பொண்ணு அழகாக்குறாங்க, சந்தேகமே இல்லை. இந்த பேர் அந்த பிள்ளைங்க பேர் கெடுத்தவங்கலாம் யார்? இந்த மாதிரி திருட்டு தொழில் செய்கிறவங்களால தான் அந்த பிள்ளைங்க பேர் கெட்டு போச்சு. பிள்ளைங்களால பேர் கெட்டு போனதே கிடையாது. அவன் பாட்டு டெய்லி ட்ராவல் போகிறான், கஷ்டப்படுகிறாங்க, எம்பிஏ படிக்கிறாங்க, சிஏ படிக்கிறாங்க, பிபிஏ படிக்கிறாங்க, எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு வருது என் பிள்ளைங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த ஒன்றும் தெரியாத காசு வாங்கி ஓட்ட போட்டுருப்பார். இதனால தான் அந்த பிள்ளைங்களுக்கு பாதிக்கிறது, அந்த வாலிபனுக்கு பாதிக்கிறது. உனக்கு உன் பிள்ளை காசு கொடுத்துருக்க மாட்டான், அதனால் நீ அந்த 500 ரூபா ஓட்டு போட்டுருவேன். 5 வருஷம் நாசமாக போகுது இல்லை? இதை சிந்தனை செய்தீங்கன்னா நீங்கள் போதை மாட்டீங்க. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்காக உழைக்குவேன். நான் பயந்ததே அகராதிலேயே கிடையாது. மினிஸ்டருக்கும் பயப்பட மாட்டேன், அவன் கோட்டீஸ்வரர் எம்எல்ஏ இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். எதுலடா நான் கம்மியாகிறேன்? நான் பிறந்தது தங்க மண்ணில். நான் பிறந்தது தங்க மண்ணில்டா. என் மண்ணே கோல்டு. என் இருக்கிற தாய்மாரும் ஒவ்வொரு தங்கத்துக்கு சமமாக நினைக்கிறேன். நான் என் சகோதரிகள் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால் நல்ல பாதையை ஒதுக்கி கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கால்வாய் வெட்டி கொடுக்குறேன். அதில் நிரந்தரமாக தண்ணி வரும், எல்லாருமே செழிப்பாக இருப்பீங்க. இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும். நான் ஒன்றும் மகானும் இல்லை, கடவுள் இல்லை, பெரிய தர்மகர்த்தா இல்லை, கொடைவல்லல் இல்லை. கொள்ளாட்சி இருந்தனாக்கா வீடு வீடாக அவங்களுக்கு சாப்பாடு போட்டு புடவையில் கொடுத்துன்னு சுற்றிட்டு இருக்குவேன். அதனால் என்ன நன்மை? மீன் கொடுக்குறது முக்கியம் இல்லை, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். ஒரு மீன் கொடுத்தா அன்றைக்கி நீ சாப்பிட்ருவ. ஆனால் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தனாக்கா நீ மீனை விற்று மிச்சம் மீன் வீட்டில் சாப்பிட்ருப்ப. அந்த பாதையை தான் நான் வகுக்கணும்னு நினச்சேன். 4 முறை தோக்கடிச்சிட்டீங்களே. நீ எப்படி தோக்கடிச்சிக்கணும்? என்ன இவன் பொம்பளை பொறுக்கி, இவன் ஐயோயன், இவன் ஊரை கொள்ளடிச்சுவன், இவன் எதுக்கு லாக்கி இல்லாதவன், அசம்பிளியில் போய் தூங்கிட்டு வந்துருக்கிறவன் அப்படின்னு சொல்லி என்னை தோக்கடிச்சதுதான் எனக்கு திருப்தியாக இருந்திருக்கும். நான் எழுந்து நின்னாவே அசம்பிளியே போய்விட மாட்டான். நான் எழுந்து நின்னா சீஃப் மினிஸ்டர் போய்விடானடா. இன்றைக்கி நாளைக்கு கூட சொல்கிறானே ராஜேந்திர தரா ஒவ்வொரு இல்லான்னு. என் ஊர் மேலே இருக்கிற பட்டு தான் நான் பேசினேன். அன்றைக்கி டேங்குங்கெல்லாம் விற்றுன்ட்டு இருப்பான் சீட்டு பசங்கள்லாம். நான் நிற்க வச்சேன் மைனிங் டேங்க் எல்லாம். அது பின்னாடி உதவுன்னு. இன்றைக்கி அந்த டேங்கில் இருக்கிற தானே சாம்பியன் இப்படிலாம் தண்ணி. யோசனை பண்ணி பார்க்கணும். தப்பே பண்ணாதே என்ன நீங்கள் தண்டிக்கும் போதோ எம்பெருமான் இயேசு ஒரு தப்பும் பண்ணல, ஆனால் தண்டனை ஏற்றுக்கினார் இல்லை? அதே தான் நானும் ஏற்றுக்கணும். வேறு வழியே இல்லை எனக்கு. வேறு என்ன நான் சொல்ல முடியும் மக்களை என்று கூறி அதிகமான நேரம் நான் உங்ககிட்ட பேசுறதை விட பசி டைமு மணி 3 2 2:45 ஆச்சு, 2:30. இப்போது பசுமாட்டில் புண்ணு இருக்கும், எருமாட்டில் புண்ணு இருக்கும். அந்த புண்ணை பார்த்து காக்கா குத்தினே இருக்கும். அதுக்கு ஜாலியாக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. ஆனால் வலி யாருக்கு இருக்கும்?
மாட்டுக்கு. அந்த மாதிரி நான் பேசினா நீங்கள் ஜாலியாக கேட்குவீங்க, ஆனால் பேசணுங்க தானே வலியும் வேதனையும் இருக்கும். என்னன்னு சொல்ல முடியும் மக்கள்கிட்ட? என்னத்தை வச்சு நான் சொல்ல முடியும்? எனக்கு ஏகப்பட்ட துட்டு கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாங்க நான் சொல்ல முடியும். இல்லை, என் மக்கள் நல்லவங்க எனக்கு நல்லா தெரியும். நான் தப்பு பண்ணிட்டணும், அதனால தான் எனக்கு தோக்கடிச்சிட்டாங்களா, அதுதான் எனக்கு வேதனை. நான் ஒரு தவறையும் பண்ணலையே, யாருக்கு நான் எதுவும் தீங்கு செய்யலையே. இருக்கிற உண்மையை சொன்னாக்கா கோபமாக திட்டிடுறாருன்றாங்க. உண்மையை சொல்லாத பொய்காரனா தானே அவன் திருடன்னு அர்த்தம். கட்டின பொண்டாட்டி கணவனை எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்கணும். வீட்டுக்கு போனவன் என் பொண்டாட்டி தருவாதுன்னு சொன்னால் அவனு மாதிரி முட்டாள் எவனுமே கிடையாது. அவன் கேட்காத விட்டு வந்தாக்க என்ன பண்ணுவான்? அதை கேட்கறதுனால அவன் தப்பா? உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் ஏங்க எத்தனை மணி ஆச்சு எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்க, உன் மேலே இருக்கிற அக்கறை இல்லை அவன் ஏன் கேட்குறான்? அவன் எப்போ நான் வரட்ட விடு நம்ம ஊர் மேய்ந்து போகலாம், நம்ம டிசைட் பண்ணிட்டான், உங்கள் இது என்ன ஆகும்? அதனால் பெண்கள் குத்து விளக்கு மாதிரி அதை எங்கே ஏற்றணும் எப்படி ஏற்றணும்னு தெரிஞ்சுன்னு வாழ்றவன் தான் மனிதன், அவன் தான் கணவன். அந்த தாய் என்ற குத்து விளக்கை வளர்க்குறாங்க பாரு, அந்த தாயை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறது தான் உன் வேலை. எந்த தாயை என் புள்ள கெட்டு போயிட்டோம், 10 பேரை கொலை பண்ணியிருப்பான், 10 பேரை கொலை பண்ணியிருப்பான், அந்த 10 குடும்பம் அழுதுருக்கும். ஆனால் போலீஸ்காரன் இட்டுன்னு போய் அடிக்கிறான் பார் ரோட்லலாம். அப்போ அந்த அம்மா ஓடி போய் கட்டி பிடிக்குவா, என் பிள்ளைய விட்டுருங்கோ என் பிள்ளைய விட்டுருங்க. 10 பேரை கொலை பண்ணணும் உன் பிள்ளை, அது நினைக்கவே மாட்டான் என் பிள்ளை, ஏன்னா அவன் பெத்த வயிறு. அந்த மாதிரி தங்க வயலில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் என் தாய் மாதிரி நினச்சிக்கின்னு என் தாய்க்கு என்ன மரியாதை கொடுக்குறோம் அதே மரியாதை தான் இப்பவும் கொடுக்குவேன். அதனால் நீங்கள் டிசைட் பண்ணுங்க தாய்களை, வரப்போகிற தேர்தலில் யாரை எலெக்ட் பண்ணுறது உங்களுடைய பொறுப்பு. என்னால் என்ன உதவி செய்ய முடியும் நிச்சயம் செய்வேன். தங்கவயல் முனிசிபாலிட்டி இந்திய குடியரசு கட்சி வெற்றி பெற்றாக்கா தங்கவயலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவேன், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் ஜெய்பீம் பிறந்த வணக்கம். ஜெய்பீம்.